மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதர்கள் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். மனிதர்கள் வருவார்கள், கடந்து செல்வார்கள். மனிதர் நேசிப்பார்கள், பின்பு வெறுக்க ஆரம்பிப்பார்கள். மனிதர்கள் செய்கிறேன் என்று சொல்வார்கள், செய்ய மறப்பார்கள். மனிதர்கள் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள், கொடுக்க இயலாது போவார்கள். மனிதர்கள் நேசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள், அவர் நேசிப்பை மறந்து போவார்கள். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சரித்திரங்கள் மாறலாம். கர்த்தரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதிகம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற மக்களை அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார். கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே செழிப்பாக்குவார். பசுமையான மேய்ச்சலை தருவார். அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். கர்த்தர் எல்லா காலங்களிலும் அரசாளுகிற தேவன். கர்த்தர் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அநாதி தேவன் நமது அடைக்கலம், நம்முடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை எப்பொழுது நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, தோல்வி அடைவதில்லை. கர்த்தரோடு இருக்கிற ஜனங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டாய் இருக்கிறது. கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சமாதானம் இருக்கிறது, சுகபலன், ஆரோக்கியம் இருக்கிறது. கர்த்தரை நேசிக்கிற ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.